ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை அத்தியாயம் 7. அத்தியாயம் 7. 5 அம்சங்களில் ஸ்ரீ சைத்தன்யர். ஸ்லோகம் 2. ஜெய ஜெய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தகர சரண ஸ்ரீதர் சேய் பட்டே தன்ய. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. முழுமுதல் கடவுளான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பெருமைகளை நான் உரைப்பதாகட்டும். அவருடைய தாமரை திருவடிகளில் தஞ்சமடைந்தவன் மிக மிக புகழத்தக்கவன். பொருளுரை: பிரபு என்றால் எஜமானர் என்று பொருள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லா எஜமானர்களின் பரம எஜமானர் ஆவார். இதனால் அவர் மகாபிரபு என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் மோட்சத்திற்கு அப்பாற்பட்ட பகவத் பிரேமையின் தளத்திற்கு ஒருவனால் உயர முடியும் என்பதால் யாரெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் தஞ்சம் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் புகழத்தக்கவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது எப்பவுமே ஒருத்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர் யாரை கிட்ட சரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத வைத்துதான் ஒருத்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லா வகையான சூழ்நிலைக்கும் இது பொருந்தும். இப்போ ஒரு மாணவன் இருக்கிறாரு, அந்த மாணவர் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சாருன்னா அப்ப அவர் என்ன ஆகிறாரு, அவர் உயர்ந்த நிலைக்கு போறார். ஒரு தொழிலாளி நல்ல பண்புள்ள ஒரு முதலாளி கிட்ட அவர் ஒரு நல்ல ஒரு பண்புள்ள ஒரு முதலாளி கிட்ட அவர் வேலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த முதலாளி அவரை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்துறாரு. ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைய நல்ல நிலைமைக்கு உயர்த்துறாங்க. ஒரு நல்ல அண்ணன் தம்பிங்க கூட இருந்தா அவருக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க, நல்ல ஒரு ஒத்துழைப்பா இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கையில நமக்கு உதவக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சரியான ஒரு நபரை சரணடைய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குரு சரணடைஞ்சோம் அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஆன்மீக குருவினுடைய ஒரு கருணையினால நம்ம மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும். அப்படி இல்லாம ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை சரணடைந்தோம்னா அவங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை நடுத்தருல நிப்பாட்டிடுவாங்க இல்லையா? அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நிறைய போலி சாமியார்கள் அவங்கள நம்பி போய் அவங்கனால அந்த அவங்களுடைய செல்வத்தை மொத்தத்தையும் அவங்க இழந்திருக்காங்க. சோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்க எப்போ யாருக்கிட்ட சரணடைகிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இலக்கு அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏணிப்படி இருக்கு. ஒரு ஏணிப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏணிப்படி எந்த உயரம் வரைக்கும் அதோடைய உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஏற முடியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஏணி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த ஏணியில நம்ம எவ்வளவு தூரம் ஏற முடியும்? 8 அடி தான் ஏற முடியும். எவ்வளவு தூரம் ஏற முடியும்?
5 அடி. 5 அடி உயரம் தான் ஏற முடியும். அந்த 5 அடி உயரத்தை நான் வச்சுக்கிட்டு நான் 50 அடி ஏறுவேன்னு நான் நினைச்சா அது வந்து முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஏணிக்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த ஏணி தன்கிட்ட சரணடைந்தவங்களை வந்து உயர்த்த முடியும். சரணடைதுன்னா அந்த ஏணியுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் ஏற முடியும் இல்லையா? அது மாதிரி பகவத்கீதையில கூட வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, யாந்தி தேவ பிரதான் தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக தேவான் யாந்தி விரதா யஜோ தேவான். அதாவது வந்து பித்ருக்களை வழிபடுறவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பித்ரு லோகத்துக்கு போறாங்க. தேவர்களை வழிபடுறவங்க தேவருடைய லோகத்துக்கு போறாங்க. பிசாசை வழிபடக்கூடியவங்க பிசாசுகளுடைய லோகத்துக்கு போறாங்க. பிசாசுகளுடைய வழிபாடு கூட இருக்கு, நீங்க எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கருப்பு கலை அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் மேஜிக். அதை பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அந்த பிசாசை தான் வழிபடுவாங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா, கேரளா அப்புறம் அந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கர்நாடகா பகுதி, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா தூமா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு தேவதையை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. காளியுடைய முக்கியமான 8 அம்சங்கள் இருக்கு. அந்த முக்கியமான 8 அம்சங்கள்ல வந்து இந்த தூமாதேவி அப்படிங்கிறது ஒரு அம்சம். லஜ்ஜாவதி அப்படிங்கிறது ஒரு அம்சம் இருக்கு. இந்த தூமாவதி அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கு, பேர்லாம் மறந்துட்டேன். அதாவது ஒரு காளியோடைய ஒரு அம்சம் இருக்கு. கழுத்தை வந்து தானே வந்து வெட்டி அந்த தன்னுடைய கழுத்தை தன் கையில வச்சிருப்பாங்க, அதுல இருந்து ரத்தம் வெளியில வரும். அதான் அந்த காளியோடைய சேவகிகள் அவங்களே அந்த ரத்தத்தை குடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கு. சோ இப்படி காளியுடைய முக்கியமான 8 வழிபாடுகள்ல இந்த தூமாதேவி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்கு. அந்த தூமாதேவி வழிபாடுன்னா என்ன அர்த்தம்னா, தூமா அப்படின்னு சொன்னா அது சமஸ்கிருத வார்த்தை, அது வந்து புகைன்னு அர்த்தம். அந்த புகையுடைய ஒரு ஆதிபத்திய தேவதை அந்த தூமாதேவி அப்படிங்கிறவங்க. அவங்க பார்த்தா அப்படியே ரொம்ப வந்து சாரிய கருப்பு சாரி கட்டியிருப்பாங்க, ரொம்ப டார்க்கா ஒரு அழுக்கடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த தூமாதேவிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அவங்களுடைய போட்டோவை எடுத்து அந்த போட்டோவை தலையில ஃப்ரேம் பண்ணிக்கணும். தலையில ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அந்த தூமாதேவி போட்டோவும் பக்கத்துல வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி இவருக்கு பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணா 48 நாள்ல அந்த ஆளுக்கு வந்து என்ன ஆயிரும், போட்டோ தலைகீழ வச்சிருக்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து அவருக்கு மூளை தலைகீழ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறமா வந்து கொஞ்ச நாள்ல அவரே வந்து சூசைட் பண்ணிப்பார். இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி அந்த துர்தேவதைகளை வந்து வழிபாடு பண்ணக்கூடியவங்க. அந்த துர்தேவதைகளை வழிபாடு பண்றதுனால அவங்க எங்க போவாங்க, அவங்களும் வந்து அதை போன்ற அந்த ஒரு லோகத்துக்கு தான் போவாங்க. சோ ஆனா யாரு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வந்து சரணடைகிறாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, ரொம்ப ரொம்ப வந்து புகழ் வாய்ந்தவங்களா ஆகுறாங்க. ஏன் சைத்தன்ய மகாபிரபுவை சரணடைந்தவர்கள் வந்து மிக மிக புகழ் வாய்ந்தவர்களா ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் முழுமுதற் கடவுள் இல்லையா? சோ சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் முழுமுதற் கடவுள். அதுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து முன்னாடி பார்த்தோம். அப்போ அந்த சாட்சாத் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து ஒருத்தர் சரணடைந்தார் அப்படின்னா, அப்போ அவருக்கு வந்து இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா புகழையும் விட மிகச்சிறந்த புகழ் கிடைக்கும். அது எப்படி சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சரணடைந்தா அவருக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா புகழை விட அதிக புகழ் கிடைக்கும்? ஒரு உதாரணம்,
துருவ மகாராஜனுடைய ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். துருவ மகாராஜர் வந்து என்ன பண்ணாரு, அவர் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சரணடையல, பட் அதுவும் விஷ்ணு தான் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு, பகவான் விஷ்ணுவை நோக்கி வந்து அவரு தவம் பண்ணார். எதுக்காக தவம் பண்ணாரு? அவர் தன்னுடைய தாத்தாவை விட ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையணும்னு வந்து வேண்டினார். அவருடைய தாத்தா யாரு? துருவ மகாராஜனுடைய தாத்தா யாரு? மனு துருவ பிரபு. மனு பிரபு தாத்தா வந்து பிரம்மா பிரபு. வெரி குட். பிரம்மா. பிரம்மா தான் அவனோட தாத்தா. ஏன்னா பிரம்மாவுடைய பையன் மனு. மனு கிட்ட இருந்துதான் உத்தானபாதா. உத்தானபாதாவுடைய பையன் துருவன். சோ அதனால அவன் வந்து தன்னுடைய தாத்தாவோட ஒரு உயர்ந்த நிலை வேணும்னு அவன் வந்து விருப்பப்பட்டான். தாத்தாவோட ஒரு உயர்ந்த நிலைன்னா பிரம்மலோகம் தான் இந்த பௌதிக பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த ஒரு கிரகம், உயர்ந்த நிலை. அதை தாண்டி போகணும்னா இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில தான் போகணும். அப்ப இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே அதை விட ஒரு உயர்ந்த நிலை எப்படி அடைய முடியும்? யாருக்காவது சாத்தியம் இருக்குமா? பிரம்மாவோட ஒரு உயர்ந்த நிலை அடைய முடியுமா? ஆனா பகவான் வந்து என்ன பண்றாரு, தன்னை சரணடைந்தவர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படி ஒரு உயர்ந்த நிலையை பகவானால கொடுக்க முடியும். ஏன்னா அது பகவானுக்கு தான் சாத்தியம், வேற யாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா பகவான் அந்த பிரம்மாவோட உயர்ந்தவரா இருக்கிறாரு. அப்ப அந்த பகவான் நினைச்சாருன்னா அந்த பிரம்மாவோட ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைய வந்து கொடுக்க முடியும். சோ அதனால யார் ஒருத்தவங்க வந்து பகவான் கிட்ட சரணடைறாங்களோ அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை வந்து அடைய முடியும். சைத்தன்ய மகாபிரபு சின்ன வயசுல வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். அந்த நாய்க்குட்டி வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு நாய்க்குட்டி. எப்பயும் பக்கத்திலேயே வச்சுப்பாரு. தான் சாப்பிடும் போது அந்த நாய்க்கு சாப்பாடு போடுவாரு. அந்த மாதிரி அந்த நாயை ரொம்ப பிரியமா வந்து வளர்த்துட்டு வந்தார். பொதுவா அந்த காலத்துல வந்து யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நாயை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாய் வந்து ஒரு அசுத்தமான ஒரு விலங்கு. அசுத்தமானதுன்னா அந்த நாயினுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் வந்து என்ன ஆகும், அது வந்து எப்போதும் வந்துட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ரோமம் வந்து உணவுல பட்டாலோ இல்ல நம்ம அதுல வந்து பட்டாலோ அது வந்து ஒரு அசுத்தம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால பொதுவா அந்த காலத்துல வந்து வீட்டுக்குள்ள நாய் விட மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா பிராமணர்கள் நாய் சேர்த்துக்கவே முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அந்த நாய் என்ன பண்ணுவோம், நாய்க்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி. அது வந்து என்ன செய்யும், அந்த சமைக்கிறதே பகவானுக்கு நைவேத்தியம் செய்யறதுக்கு முன்னாடியே அது வந்து மோப்பம் பிடிச்சிட்டு அது வந்து நாக்கத்தொங்க போட்டு வந்து நிற்கும். எனக்கு வந்து சாப்பாடு இப்பயே போடு அப்படின்னு சொல்லி. அதை நம்ம வந்து இன்னும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்புறம் எப்படி அது வந்து இது பண்ண முடியும்? அதனால பொதுவாகவே நாயை வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அதை வந்து வெளியில தான் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாயை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இவங்க எல்லாம் வெளியில படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. நாய்க்கு வந்து தனியா வந்து ஒரு வீடே கொடுத்துடுறாங்க. நீங்க வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபாரின்ல ஒரு இடத்துல வந்து என்னன்னா, நாய்க்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்மலாம் எப்படி வந்து ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோமோ, அதே மாதிரி அங்க வந்து நாய்க்குன்னு வந்து ஒரு வீக்கெண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து அந்த நாய்க்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நாய்க்கு ஏத்த மாதிரியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க வந்து அங்க போய் ஆர்டர் பண்ணி நாயை வந்து அந்த இதெல்லாம் சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டு வருவாங்க. இது வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்கு. நாய்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம், அது வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டலு, இப்படிலாம் வந்து இருக்காங்க. ஸோ அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்த்தார். அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சச்சி மாதா வந்து, டே நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் நாய் கொண்டு வரக்கூடாதுடா, நம்ம வந்து பகவான் நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும், இந்த நாய் வந்து இருந்தா அது டிஸ்டர்ப் பண்ணோம், வேணான்னு சொல்லும். கேட்க மாட்டார். குழந்தைங்க என்னைக்கு நம்ம பேச்ச கேட்பாங்க? அதெல்லாம் கிடையாதுமா, உனக்கு தெரியாது, ஓ நான் வந்து பப்பி இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் அந்த நாயவே கட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மா பார்த்தாங்க, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி
ஒரு முறை சச்சி மாதா வந்து என்ன பண்ணாங்க, இவர் வந்து குளிக்க போன போது அந்த நாயை கொண்டு போய் தெருவுல போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த நாயை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வந்து சுத்திட்டு திரியுது. இவர் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பப்பிய காணோம். அவர் வந்து அம்மாட்ட கேக்குறாரு, அம்மா அம்மா பப்பி எங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு. பப்பியாடே எனக்கு என்னடா தெரியும், அது எப்பயும் நீ தான்டா கட்டிட்டு படுத்து கிடக்க, எனக்கு தெரியாது, நீ போ, அப்படி நான் சமைக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சுட்டாங்க. இவருக்கு வந்து மனசு தாங்கல, ஐயோ பப்பி அப்பனா என்னை விட்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பப்பி பப்பின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சாரு. எங்க என் பப்பி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பூரா தெரு ஃபுல்லா தேடி திரியுறது. என் பப்பியை பார்த்தியா, என் பப்பியை பார்த்தியான்னு ஒருத்தட்டையா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு உன் பப்பி பெரிய உலகத்துல இல்லாத பப்பி போடா அப்படின்னு சொல்லி நிமாயை வந்து எல்லாம் கிண்டல் பண்றாங்க. இவர் நிமாய் வந்து அழுதுகிட்டே வந்து பப்பி பப்பின்னு தேடிட்டே போறாரு. அப்புறமா சடனா வந்து பார்த்தா ஒரு மார்க்கெட் பிளேஸ். அந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து எல்லாரும் வந்து கூட்டமா கூடி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து என்ன வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் எட்டி பார்த்தார். பார்த்தா அந்த பப்பி வந்துட்டு 2 காலை வந்து தூக்கிட்டு அது வந்து நித்தாய் கௌர ஹரிபோல் 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 ஹரிபோல்னு அவர் வந்து கையை உயர்த்தி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அந்த நாய் வந்து அந்த மார்க்கெட்டை சுத்தி வந்து கையை உயர்த்தி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அத வந்து எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இது, இந்த நாய் வந்து பேசுது, நாய் வந்து பேச முடியுமா? நாய் பேச முடியாது. அப்போ எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன இது, இந்த நாய் வந்து பகவானோட நாமத்தை சொல்லி டான்ஸ் ஆடுது, நாய் எங்கேயாவது பேசுமா? அப்போ நாய் பேசி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல அந்த நாய் வந்து என்னாச்சு, அந்த நாயோடைய தேகத்திலேயே அப்படியே ஹரிபோல் ஹரிபோல் ஹரிபோல்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து வைகுண்டம் போயிடுச்சு. எல்லார் கண்ணு முன்னாடியும் அந்த நாய் என்ன பண்ணுச்சு, வைகுண்டம் போயிடுச்சு. அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து அப்போ வந்து ஒரு குழந்தையாத்தான் இருக்கிறார். நிமாய் அவர் வந்து என்ன பண்றாரு, தான் சாப்பிட்ட உணவு மிச்சத்தை கொஞ்சம் அந்த நாய்க்கு வந்து கொடுத்தாரு, அவ்வளவுதான். சைத்தன்ய மகாபிரபுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனால அந்த நாய் வந்து என்னாச்சு, அதுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையே வந்து கொடுத்துட்டாரு. அந்த மகாபிரபு சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அந்த நாய்க்கு கிருஷ்ண பிரேமையை வந்து அது வந்து பகவானோட நாமத்தை வந்து ஆனந்தமா ஆடி பாடி கண்ணீர் வடிச்சு அது அப்படியே வந்து பகவானுடைய லோகத்தை போயிருச்சு. சோ இதுதான் உண்மையான ஒரு எஜமான். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்றோம். சைத்தன்ய மகாபிரபு, அவர் வந்து சாதாரண பிரபு கிடையாது, அவர் மகாபிரபு. ஏன்னா அவரை சரணடைந்திருக்கக்கூடிய ஒரு நாயை கூட அவர் வந்து என்ன பண்ண முடியும், அவர் வந்து விடுவிக்கிறார். அந்த நாய் என்ன நம்மள மாதிரி 16 மாலை ஜெபம் பண்ணுச்சா, மங்களாரத்தி அட்டன் பண்ணுச்சா, தீட்சை வாங்குச்சா? எதுவும் கிடையாது. இல்ல 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுச்சா? நாய்னா நல்லா கறி சாப்பிடும் நமக்கு தெரியும். ஆனா அந்த நாய் வந்து அது எல்லாமே பண்ணா கூட சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால என்னாச்சு, அந்த நாய் வைகுண்டம் போயிடுச்சு. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சரணடைகிறவங்க யாரா இருந்தாலும் என்ன ஆவாங்க, அவங்க வந்து மிக உன்னதமான ஒரு புகழை அடைகிறாங்க. அந்த நாய் வந்து பிரச்சாரம் பண்ணுமா, இல்லைன்னா வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த நாயினால? ஆனா அந்த நாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை மகாபிரபு வந்து கொடுத்தாரு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த கருணைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஒரு அவருடைய கருணைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அவரிடம் சரணடைந்தவர்களை அவரை வந்து எந்த ஒரு உயரத்துக்கும் கொண்டு போக முடியும். இங்க பற்பட்ட கூட பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் மோட்சத்திற்கு அப்பாற்பட்ட பகவத் பிரேமையின் தளத்திற்கு ஒருவனால் உயர முடியும் என்பதால் யாரெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம்
தஞ்சம் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் புகழத்தக்கவர் ஆவர். சோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ண முடியும்? மோட்சத்தை வந்து விஷ்ணு கொடுக்கலாம். விஷ்ணு வந்து மோட்சத்தை கொடுத்தா கூட அவரால் பிரேமையை கொடுக்க முடியாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவை சரணடைந்தவர்களுக்கு மகாபிரபு என்ன முடியும்? அவரால் கிருஷ்ண பிரேமையை கொடுக்க முடியும். அதனால அது வைகுண்ட பதவியை விட உயர்ந்தது. அப்பனாதான் இவர் வந்து வைகுண்டத்தை விட ஒரு உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாதான் அவர் வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியும். வைகுண்டத்தோட உயர்ந்தது என்னதான் இருக்க முடியும்? வைகுண்டத்தோட உயர்ந்தது கிருஷ்ண பிரேமையா தான் இருக்க முடியுமே தவிர வேற ஏதாவது இருக்க முடியாது. அப்போ கிருஷ்ண பிரேமை வைகுண்டத்தோட உயர்ந்ததா இருக்கிறதுனால கிருஷ்ண பிரேமை உயர்ந்தது. அந்த உயர்ந்ததை கொடுக்கறது சைத்தன்ய மகாபிரபுனாலதான் முடியுது அப்படிங்கிறதுனால அதனால சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான். அதுவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சரணடைந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே, கௌடிய சம்பிரதாயத்தை சேர்ந்த அனைத்து பக்தர்களுமே சைத்தன்ய மகாபிரபுவை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு எங்க சைத்தன்ய மகாபிரபு எங்களை இந்த பௌதிக சம்சாரத்திலிருந்து விடுவிக்க முடியும்னு யாரு வந்து முழு நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாபிரபு என்ன பண்றாரு? அந்த பிரேமையை வந்து கொடுக்குறாரு. பலருக்கு வந்து என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு பகவானா ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் குறிப்பா வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பகவானா வந்து ஏத்துக்கிறதே கிடையாது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க? அவர் வந்து ஒரு மகான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர எங்கேயுமே அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுவை பகவான் அவங்க ஏத்துக்கிட்டது ஓப்பனா பேசவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு அதுல அவங்க சம்பிரதாயப்படி அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சன்ன அவதாரம் அப்படின்னு சொல்லி பாகவதத்துல சொல்லியிருக்கு. சன்ன அவதாரம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து மறைக்கப்பட்ட மறைமுகமான ஒரு அவதாரம். ஏன்னா மற்ற அவதாரங்கள் எல்லாமே சாஸ்திரத்துல தெளிவா சொல்லியிருக்கு. கலியுகத்துல சத்தியுகத்துல அவர் வந்து எப்படி அவதாரம் பண்ணாரு, திரேதா யுகத்துல எப்படி அவதாரம் பண்ணாரு, துவாபர யுகத்துல எப்படி அவதாரம் பண்ணாரு, கலியுகத்துல கூட கல்கியா வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பட்டதுல திடீர்னு என்ன இந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்றதுக்கு புராணங்கள்ல எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு. வாயு புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, கலௌ சங்கீர்த்தன ஆரம்பே சச்சி கர்ப்ப அப்படின்னு சொல்லி வாயு புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கலௌ சங்கீர்த்தன ஆரம்பே அப்படின்னு சொன்னா கலவுனா கலியுகம். இந்த கலியுகத்துல சங்கீர்த்தன ஆரம்பே, அதாவது இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காகவே பகவான் வந்து என்ன பண்றாரு? கங்கை கரையின் ஓரத்துல சச்சி தேவியினுடைய கர்ப்பத்துல பௌர்ணமி எப்படி வந்து வானத்துல வந்து தோன்றுமோ அதே மாதிரி இந்த கௌரங்க மகாபிரபு என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு பூர்ண சந்திரனா அவர் வந்து அந்த மாயாப்பூர்ங்கிற அந்த ஒரு கிராமத்துல அவர் வந்து அவதாரம் பண்றாரு அப்படின்னு வாயு புராணத்துல தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் பிரமாணங்களா வந்து சாஸ்திரத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு ஸ்லோகங்கள் இந்த மண்டல ஞாபகம் வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஞாபக சக்தி கிடையாது. பட் ஆனா எல்லா சாஸ்திரங்கள்லயும் சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாகவதத்துல அது எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். அதுக்கு மகாபிரபுடைய கருணையே வேணும். அப்பனாதான் வந்து என்ன பண்ண முடியும்? பாகவதத்துல இங்க வந்து பாகவதத்துல இந்த இடத்துல அது சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். சோ என்னது? கிருஷ்ணவர்ணம் தொசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனப்பியாய பிராய யஜந்தி சுமேதசக அப்படின்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கிருஷ்ணவர்ணம் தொசா கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் அப்படின்னு சொன்னா சாட்சாத் கிருஷ்ணரே கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். அவரே வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணர் எப்பவும் வரக்கூடிய அந்த ஒரு வர்ணம்னா கலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, அப்போ அந்த ஒரு கலர்ல இல்லாம வேற ஒரு கலர்ல வர்றாரு அப்படின்னு வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதோட மட்டும் கிடையாது, அவர் வர்றது எப்படி வர்றாரு, சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம். அவர் வந்து யக்ஞை சங்கீர்த்தன பிராயர், அதாவது இந்த சங்கீர்த்தன யஜ்யத்தை வந்து பிரச்சாரம் செய்யறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சகாக்களோட அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கலியுகத்துல அவர் வந்து அவதாரம் பண்றாரு அப்படின்னு பாகவதத்துல ரொம்ப கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணவர்ணம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் என்னங்கிறத பல வழிகள்ல வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து விளக்கி அது வந்து சாட்சாத் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவா வர்றாருங்கிறத வந்து நிரூபிக்கிறாரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர், அவரே மகாபிரபு. அவர் ஏன் மகாபிரபு, ஏன்னா அவர் கிருஷ்ண பிரேமையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனால அவர் வந்து மகாபிரபு அப்படின்னு இங்க சொல்லப்படுறாரு. ஓகே, ஸ்லோகம் 3. பூர்வ குர்வாதிசய தத்வே கைல நமஸ்கார குரு தத்துவ ககியாசி ஏபே பசரே விசார. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஆரம்பத்தில் நான் ஆன்மீக குருவை பற்றிய தத்துவத்தை விவரித்தேன். தற்போது பஞ்ச தத்துவத்தை நான் விரிவாக்க முயல்கிறேன். பொருளுரை. சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் ஆதி லீலையின் முதல் அத்தியாயத்தில் வந்தே குருன் ஈஷ பக்தான் ஈஷம் ஈஷா வதாரகான் என்னும் வார்த்தைகளுடன் தொடங்கும் ஸ்லோகத்தில் ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தீக்ஷா குருவையும் சிக்ஷா குருவையும் பற்றி முதலில் விளக்கியுள்ளார். அந்த ஸ்லோகத்தில் 6 தெய்வீக விஷயங்கள் உள்ளன. அவற்றில் ஆன்மீக குருவை பற்றிய தத்துவம் முன்னரே விளக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5 தத்துவங்களான ஈஷ தத்துவ முழுமுதற் கடவுள், அவரது அம்ச தத்துவம், அவரது அவதார தத்துவம், அவரது சக்தி தத்துவம், அவரது பக்த தத்துவம் ஆகியவற்றை ஆசிரியர் விளக்க உள்ளார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இங்க வந்து சைத்தன்யருடைய 5 அம்சங்கள் இந்த அத்தியாயத்துல வந்து விளக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அந்த 5 அம்சம் என்ன, சைத்தன்யரே வந்து எந்த ஒரு 5 அம்சமா வர்றாருங்கிறதுதான் இனிமே சொல்ல போறாரு. பிரபுபாதர் அத பொருள் உரையில நமக்கு இங்க வந்து சொல்றாரு. ஈஷ தத்துவம் அப்படின்னு சொன்னா முழுமுதற் கடவுள். அவரது அம்ச தத்துவம்னா யாரு, அத்வைத ஆச்சாரியர், அவர்லாம் வந்து அவருடைய அம்ச தத்துவம். அவதார தத்துவம் அப்படின்னு சொன்னா நித்யானந்தர். ஓகே, சக்தி தத்துவம்னா கதாதரர். பக்த தத்துவம்னா அது வந்து ஸ்ரீவாஸ் பண்டிட். சோ சைத்தன்ய மகாபிரபு அவரே இந்த மாதிரி 5 விதங்கள்ல வந்து விரிவடைகிறார். சாரி, ஈச தத்துவம்ங்கிறது முழுமுதற் கடவுள், அம்ச தத்துவம்ங்கிறது நித்யானந்தர், அவதார தத்துவம்ங்கிறது அத்வைத ஆச்சாரியர். அது மாறிடுச்சு. ஓகே, சோ அப்போ நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன, சைத்தன்ய மகாபிரபு 5 தத்துவங்களா வந்து தன்னை வந்து விரிச்சுக்கிறாரு. அதுல 1 வந்து ஈச தத்துவம், 2 வந்து அம்ச தத்துவம், அவதார தத்துவம், சக்தி தத்துவம், பக்த தத்துவம். சோ 5 விதத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னை பிரித்துக் கொள்கிறாருங்கிறது நம்ம இங்க பாக்குறோம். அதை இனிமே டீட்டெயிலா விளக்க போறாரு, நல்லா நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸ்லோகம் 4. பஞ்ச தத்துவ அவதீர்ண சைத்தன்யர சங்கே பஞ்ச தத்துவ நாயக் கரேன சங்கீர்த்தன ரங்கே. படிங்க டக்குனு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த 5 தத்துவங்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடன் இணைந்து அவதரிக்கின்றனர். இவ்வாறாக பகவான் தம்முடைய சங்கீர்த்தன இயக்கத்தினை பெரும் மகிழ்ச்சியுடன் செயல்படுத்துகிறார். பொருள் உரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.5.32 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உள்ளது. கிருஷ்ணவர்ணம் கிருஷ்ணம் சாங்கோ பாங்க சத்ர பார்ஷதம் சங்கீர்த்தன பிராயை யஜந்தி ஹி சுமேதச. கலியுகத்தில் போதிய அறிவுடையோர் சகாக்களுடன் இணைந்த பகவானை சங்கீர்த்தன யாகத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக வழிபடுவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் தமது முக்கிய அம்சமான ஸ்ரீ நித்யானந்த பிரபு, தமது அவதாரமான ஸ்ரீ அத்வைத பிரபு,
தமது அந்தரங்க சக்தியான ஸ்ரீ கதாதர பிரபு, தமது நடுத்தர சக்தியான ஸ்ரீ வாச பிரபு ஆகியோரால் சூழப்பட்டுள்ளார். அவர்களின் மத்தியில் அவர் பரமபுருஷ பகவானாக உள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த இதர தத்துவங்களால் எப்போதும் சூழப்பட்டுள்ளார் என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கான நமது வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்த என்று சொல்லும் போது முழுமை பெறுகிறது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரச்சாரகர்கள் என்ற முறையில் இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தினை உச்சரித்து நாங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை முதலில் நமஸ்கரிக்கின்றோம். அதன் பிறகு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கூறுகிறோம். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது 10 அவதாரங்கள் நிகழலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்த விருந்த என்னும் பஞ்சதத்துவ மந்திரத்தினை உச்சரிக்கும் போது அந்த அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. வீழ்ச்சியுற்ற ஜீவன்களின் அபராதங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கண்டுகொள்வதில்லை என்பதால் அவர் யாவதார மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம் என்று அறியப்படுகிறார். எனவே மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே உச்சரிப்பதன் பூரண பலனை பெறுவதற்கு நாம் முதலில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைய வேண்டும். பஞ்ச தத்துவ மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு பல்வேறு மனசாட்சியற்ற பக்தர்கள் தங்களது சொந்த மகா மந்திரத்தினை தயாரிக்கின்றனர். சில நேரங்களில் அவர்கள் பஜனிதாய், கௌரராதே, ஷியாம ஹரே கிருஷ்ண ஹரே ராம அல்லது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்த ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஸ்ரீ ராதே கோவிந்த என்றெல்லாம் பாடுகின்றனர். இருப்பினும் உண்மையில் ஒருவன் பஞ்ச தத்துவத்தின் முழு பெயர்களையும் உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்த விருந்த, அதன் பின்னர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் 16 வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். ஆனால் இத்தகு மனசாட்சியற்ற குறை புத்தியுடைய மனிதர்கள் ஒட்டுமொத்த வழிமுறையையும் குழப்புகின்றனர். அவர்களும் பக்தர்கள் என்பதால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்துகின்றனர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தூய பக்தர்களால் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறை முதலில் முழு பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரித்து அதன் பின்னர் மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என உச்சரிப்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க பிரபுஜி. வெரி குட். ஓகே. சோ இப்போ இங்க கவிராஜர் என்ன சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு எதற்காக அவதாரம் பண்ணார்? அதான் எத்தனை அவதாரம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பட் 5 தத்துவங்களோட அவதாரம் பண்ண வேண்டியதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? இந்த சங்கீர்த்தனை இயக்கத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக தான் என்ன பண்றாரு? இந்த 5 தத்துவங்களோட அவர் வர்றாரு அப்படிங்கிறத இங்க கவிராஜர் சொல்றாரு. ஸோ அதான் நான் ஏற்கனவே நான் சொன்ன ஸ்லோகம் இங்க பிரபுபாதர் பொருளுரையில மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கா சபாஷதம் யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயே யஜந்திகி சுமேதசத. ஸோ லைக் தட். அதனால சேம் சைத்தன்ய மகாபிரபு என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய பார்ஷதா அவங்களோட என்ன பண்றாரு? இந்த சங்கீர்த்தனை இயக்கத்தை பெரும் மகிழ்ச்சியோட நடத்துறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லை. எதனால? சங்கீர்த்தனம் பண்ணா தானாவே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்றோம். ஆனா நமக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ணா எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு முழு நம்பிக்கை, திருப்தி இல்லை.
கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து இந்த சப்த அதிர்வு சவுண்ட் வைப்ரேஷன் அதோடைய ஒரு பவரை வந்து செக் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்டான சவுண்ட் வைப்ரேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. இது வந்து எப்பனா முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்து இந்த ரெக்கார்டிங் மிஷின்ஸ் அது வந்தப்போ இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல பல சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. ஒரு நாய் குலைக்கிறது, இல்லைன்னா வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுறது, இல்லைன்னா இந்த புரணி பேசுறது, இல்லைன்னா வந்து நார்மலான ஒரு பேச்சு, ரொம்ப அமைதியான ஒரு பேச்சு, அப்புறம் வந்து பல விதமான மந்திரங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுல இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சவுண்ட் வைப்ரேஷன் எல்லாம் எடுத்துட்டு பிளே பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்பேஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. அதாவது உயர உயர போக ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சவுண்ட் எல்லாத்தையுமே அட் அ டைம்ல வந்து பிளே பண்ணிக்கிட்டாங்க. பிளே பண்ணிட்டு அதை ரிப்பீட்டடா பிளே பண்ணிட்டே வர்றாங்க. அப்ப என்ன ஆகுது, உயர 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 போக போக ஒரு சவுண்ட் வைப்ரேஷனா வந்து என்ன ஆகுது, ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகுதுன்னா மிஷின் ஆஃப் ஆகல, மிஷின் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்காம போகுது. நாய் குலைக்கிறது, புரணி பேசுறது, திட்டுறது, இந்த மாதிரியான சவுண்ட் வைப்ரேஷன்லாம் மேல போக 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 அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கேட்காம போயிருது. அவங்க இன்னும் உயரத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு சப்த அதிர்வு தான் கேட்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த ஒரு சப்த அதிர்வு மட்டும்தான் அவங்களுக்கு கேக்குது. அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி இந்த ஒரு சப்த அதிர்வு மட்டும் வந்து இந்த இடத்துலயும் கேக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லுது, கோலோகேர சங்கீதான சோ இந்த ஹரிநாமம் வந்து கோலோகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹரிநாமம் முழுவதுமா வந்து ஆன்மீகமானது, அது வந்து பௌதிகமான ஒரு சத்தம் கிடையாது அப்படிங்கிறத இது வந்து நிரூபிக்குது. ஏன்னா அந்த சத்தம் வந்து மேல போக போக அதோடைய ஒரு தன்மை வந்து அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்துதே தவிர அது வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியோ, ஏன்னா இத்தனை சவுண்டு வந்து பிளே பண்ணாங்க அட் அ டைம்ல, இத்தனை சவுண்டு பிளே பண்ணா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு தலைவலிக்கும் இல்லையா? ஆனா இந்த சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில அந்த ஹரிகிருஷ்ணா மகாமந்திரம் மட்டும் கேக்குது. அப்ப அந்த மகாமந்திரத்தை மட்டும் கேட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் அந்த ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அது எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சத்தம் மட்டும்தான் அங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே வந்து கேட்கல. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு வந்து சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரெயின் ஆக்ஷனை கூட வந்து சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது எப்போ வந்து அமைதியாகவும் அதே நேரத்துல ரொம்ப ஒரு சக்திகரமாகவும் அது வந்து செயல்படுது அப்படிங்கிறத வந்து அவங்க டெஸ்ட் பண்ண நினைச்சாங்க. அப்போ அதையும் வந்து பல வழியில வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது தியானம் பண்றாங்க. அந்த தியானம் பண்ணும்போது எப்படி வந்து மூளை வேலை செய்யுது அதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது இந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதையும் வந்து செக் பண்ணாங்க. சோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மூளையில நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், இல்ல அந்த செயல்திறன், அது எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கிறத வந்து பார்த்தாங்க. சோ இது இன்னொரு ஒரு ஆராய்ச்சி, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி லௌகிக ரீதியாகவும் வந்து அது உதவி பண்ணுது, அதே நேரத்துல அது ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ அதான் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஆன்மீக உலகத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. கோலோகேர பிரேமதானா ஹரிநாம சங்கீர்த்தானா. இந்த ஹரிநாமம் எங்க இருந்து வந்தது?
கோலோகத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வந்து ஜெபம் பண்றவங்க எப்பயும் வந்து துக்கத்திலேயோ வருத்தத்திலேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க வந்து ஏதாவது ஒரு துக்கத்துல வருத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையில அவங்க வந்து அவங்க வந்து உண்மையிலேயே அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜெபம் பண்ணல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா எப்படி வந்து சர்க்கரை இருக்கு, அந்த சர்க்கரை வாயில போட்டா இனிக்குதா அப்படின்னு யாராவது கேட்கணுமா? கல்கண்டு வாயில போட்டா இனிக்குதான்னு கேட்கணுமா யாரும்? சொல்லுங்க. இல்ல பிரபு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இனிக்கும். சோ கல்கண்டு அப்படின்னாலே அது இனிமைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அதை போட்டதுக்கு அப்புறமா இனிக்குதான்னு கேட்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அது மாதிரிதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் அப்படிங்கிறது என்ன? அது ஆனந்தமயம். பகவான் எப்படி ஆனந்தமய அபியாசம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரியே ஹரிநாமமும் ஆனந்தமயம் தான். ஏன்னா பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால பகவானுடைய நாமம் ஆனந்தமயமானதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அந்த ஒரு நாமத்தோட நம்ம தொடர்பு கொண்டோம்னா அப்ப நம்மளும் ஆனந்தமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் பிரபு. இருக்கணும் பிரபுஜி, இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இருக்கிறோமான்னு தான் நான் கேக்குறேன் இப்போ. ஆமா பிரபு, அப்படியா? சந்தோஷமா தான் இருக்கும் பிரபு. சந்தோஷமா இருக்கீங்களா? யார் அது? விஜயலட்சுமி பிரபு. எனக்கு இந்த இதுக்கு சந்தேகமா வராதுக்கு முன்னாடி இல்ல பிரபு, உண்மைதான் பிரபு. இதுக்கு வராதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரிதான் இருந்தது கீழே எல்லாமே. இப்போ இந்த இங்க இதுல வந்ததுக்கு அது அந்த மாதிரி எல்லாம் இல்ல பிரபு. நல்லா இருக்கு பிரபு, சந்தோஷமா தான் இருக்கும் பிரபு. யாரோ உங்களை காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, உண்மைதான் சொல்றேன் பிரபு. அப்படின்னா நீ உண்மையிலே வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு டிவோட்டியா இருக்கணும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குதே. எனக்கு யாராவது பார்சல் அனுப்பிச்சு வைங்க. அது உங்ககிட்ட இருந்து தான் பிரபு எங்ககிட்ட எங்களுக்கு கிடைக்குது சொல்ல போனா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் துக்கம் கவலை இதுதான் இருக்கு. என்கிட்ட எங்க சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு? மூலியமா கிடைக்கிற எல்லாமே எங்களுக்கு இன்பமா இருக்கு. உங்களோட இது எல்லாமே நல்லது. ஓகே, வெரி குட். ஸோ இதுதான் வந்து பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறதுனால ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அதாவது பகவான் ஆனந்தமயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப அந்த நாமமும் ஆனந்தமயமா தானே இருக்கணும். அப்ப அந்த ஆனந்தமயமான ஒரு நாமத்தை நான் வந்து தினமும் உச்சரிக்கிறேன், தினமும் நான் வந்து சொல்றேன். நான் தினமும் 24 மணி நேரமும் நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்ப நான் ஆனந்தமா தானே இருக்கணும். அந்த ஆனந்தமயமான அந்த நாமத்தோட நான் எப்போதும் தொடர்புல இருக்கிறேன்னா அப்ப அந்த ஒரு குவாலிட்டி எனக்குள்ள வரணுமா இல்லையா? அப்போ அந்த குவாலிட்டி எனக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு? தேன் இருக்கு ஒரு பாட்டில்ல, அந்த தேன் பாட்டில அது வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த தேன் பாட்டில வெளியில இருந்து நம்ம வந்து சுவைக்க முயற்சி பண்ணா அந்த தேனுடைய ஒரு இனிமை நமக்கு வந்து தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த தேனுடைய பாட்டில் க்ளோஸா இருக்கு. அப்ப நமக்கு அதை சுவைக்க முடியாது. அது மாதிரி தேன், அதாவது அந்த அந்த தேனுடைய இனிமைத்தன்மை அந்த தேன்ல இருக்கு. ஆனா அதை சுவைக்க முடியாம நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், அதை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு நம்ம வந்து அடைச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் எப்படி அதை சுவைக்க முடியும்? அது மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துல சுவை இருக்கு, ஆனந்தம் இருக்கு. ஆனா அதை நேரடியா வந்து சுவைக்க முடியாத மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த புலனின்பம் அப்படிங்கிற அந்த ஒரு மூடி போட்டு நான் என்ன பண்ணிருக்கிறேன், அந்த நாமத்தினுடைய சுவையை சுவைக்க முடியாம நான் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அதனால எனக்கு என்ன பண்ண முடியல, அதை சுவைக்க முடியல.
அந்த பகவானுடைய நாமத்தை வந்து சுவைக்க முடியாததுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதம். நம்ம பக்தர்களுக்கு வந்து அபராதம் செய்யும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது? பகவானுக்கு இல்ல பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அபராதம். இங்க வந்து சொல்லப்பட்டிருப்பாங்க, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது 10 அபராதங்கள் நிகழலாம். ஓகே, 10 அபராதம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா எல்லாருக்கும்? 10 நாம அபராதங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? வாயை திறந்து பேசணும். தெரியும்னா தெரியும் சொல்லணும், தெரியாதுன்னா தெரியும்னு சொல்லணும். சொல்லிருக்கீங்க பிரபு. தெரியாதா? தெரியும். சோ முதல் அபராதம் வந்து பகவானுடைய புகழை பரப்ப தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள பக்தர்களை நிந்திப்பது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம் வந்து தேவர்களின் நாமத்தை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாவோ இல்லைன்னா அது வந்து தன்னிச்சையாவோ செயல்படக்கூடியதுன்னு நினைக்கிறது இரண்டாவது அபராதம். மூணாவது வந்து ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதோ இல்ல அவரை வந்து ஒரு சாதாரண மனிதராக கருதுறதோ குற்றம். 4 வந்து ஹரே கிருஷ்ணா அதாவது வேத இலக்கியங்களையும் வேத வழி வந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். 5 வந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை கற்பனையானதுன்னு நினைக்கிறது குற்றம். 6 வந்து பகவானின் புனித நாமத்திற்கு பௌதிக வியாக்கியானம் கொடுக்கிறது குற்றம். 7 வந்து பகவானின் புனித நாமத்தின் பலத்தால் பாவ காரியங்கள் செய்வது குற்றம். 8 வந்து வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம். 9 வந்து நம்பிக்கையற்ற நபர்களுக்கு புனித நாமத்தை எடுத்து கூறுவது குற்றம். 10 வந்து பௌதிக நாம பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை பலமுறை கேட்டறிந்த பின்பும் பூரண நம்பிக்கை இல்லாமல் இருப்பது மற்றும் கவனக்குறைவாக உச்சரிப்பது குற்றம். இந்த மாதிரி 10 அபராதம் இருக்கு. இதுல நம்ம ஏதாவது ஒரு அபராதம் நம்ம வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல எல்லாத்தையுமே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு பொதுவா அபராதம் பண்ணி தான் பழக்கமே தவிர அபராதம் செய்யாம இருந்து நமக்கு வந்து பழக்கம் கிடையாது. சோ அதனால இந்த 10 அபராதங்களை இருந்து ஒருத்தர் வந்து தன்னை வந்து காப்பாத்திக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த நாமத்தினுடைய உண்மையான அந்த சுவையை நம்மளால வந்து சுவைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணணும்? பஞ்சதத்துவ மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணணும். ஒரு முறை என்னுடைய ஆன்மீக குரு தவத்திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அந்த இடம் எனக்கு மறந்துருச்சு. அங்க அவங்களுடைய உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு பக்தர் வந்து சொன்னாரு, நான் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நான் ஜபம் பண்றேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் கிடைக்கிறதே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ குரு மகாராஜ் கேட்டாங்க, நீங்க எப்படி ஜபம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஜபமாலை எடுத்து நான் இந்த மாதிரி ஜபம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஓகே, அந்த ஜபத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணணும். அதை நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நான் இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை ஜபம் பண்றது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே குரு மகாராஜ் அப்படியே அந்த இடத்துலயே அவங்களுக்கு வந்துட்டு இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை வந்து கத்துக் கொடுக்குறாரு. ஜெய ஸ்ரீ சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசாதி கௌரபக்த விருந்தா. இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை நீங்க தினமும் ஜபத்தை ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு மாலையும் ஜபத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து பண்ணுங்க, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பக்தர் வந்து அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணதுக்கு அப்புறமா பக்தர் வந்து பயங்கர ஆனந்தம். ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துல இப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி
திரும்ப குரு மகாராஜ் கிட்ட வந்து அவர் வந்து காலில் விழுந்து எனக்கு இதுல வந்து ஒரு ஆனந்தத்தை எனக்கு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து என்னை வந்து உங்களுடைய சீடனை ஏத்துக்கணும்னு சொல்லி கேட்டு அவர் வந்து சீடனாவே ஆயிட்டார். சோ அதனால இந்த பஞ்சதத்துவ மந்திரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் இங்க பொருள் சொல்றாரு பாருங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் பூரண பலனை பெறுவதற்கு நாம் முதலில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைய வேண்டும், பஞ்சதத்துவ மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்னர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சோ பிரபுபாதரும் அதான் இங்க வந்து பொருள் சொல்றாங்க. சோ அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை வந்து கண்டிப்பா நம்ம உச்சரிச்சு அதுக்கப்புறம் தான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணணும். எல்லாரும் அது மாதிரி பண்றீங்களா? ஆமாங்க பிரபுஜி. பஞ்சதத்துவ மந்திரத்தை ஜெபம் பண்ணாம சொல்லாம ஜெபம் பண்ணக்கூடியவங்க யாரு இருக்கீங்களா? இல்ல பிரபுஜி. இல்லங்க. சோ எல்லாருமே வந்து பஞ்சதத்துவ மந்திரத்தை ஜெபம் பண்ணி அப்புறமா இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லணும். அப்புறமா பிரபுபாதர் வந்து எப்படி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து யூஸ் பண்ணி சிலர் வந்து புலனின்பத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து புதுசா வந்து ஒரு மந்திரத்தை வந்து உருவாக்க முயற்சி பண்றாங்க. பகவானுடைய எந்த நாமத்தை சொன்னாலும் வந்து பலன் உண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. அப்போ எல்லா விதமான நாமத்திலையும் பகவானுடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் இங்க சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு, நித்யானந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, ஸ்ரீ ராதே கோவிந்தா, இந்த மாதிரி எல்லாம் வந்து படிக்கிறாங்க, அதுல வந்து ஒருத்தனுக்கு வந்து முழு பலன் கிடைக்கிறது இல்லைன்னு வந்து இங்க பிரபுபாதர் சொல்றாரு. இத்தகு மனசாட்சியற்ற குறை புத்தியுடைய மனிதர்கள் ஒட்டுமொத்த வழிமுறையையும் குழப்புகின்றனர் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன இங்க வந்து என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், அதாவது சைத்தன்ய மகாபிரபுங்கிறாங்க, நித்யானந்த பிரபுங்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, ராதே கோவிந்தா, எல்லாமே பகவானோட நேம் தானே. இங்க வேற ஏதாவது வந்துட்டு ரஜினி கமல்னு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் வந்து பகவானுடைய அந்த நாமத்தை சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதோடைய பலன் கிடைக்காது? இல்ல அது வந்து குறைபத்தி உடையவர்கள்னு வந்து பிரபுபாதர் ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அந்த மாதிரி சொல்லணும்னு கேட்டா, இது வந்து இவங்களுடைய கற்பனையினால உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான், அவரே வந்து இந்த பூமியில அவதாரம் பண்ணி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்வதோடைய நோக்கம் என்ன? பகவானை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த நாமத்தை ஜெபம் பண்றோம். அதுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு பகவானே வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அவன் வந்து புதுசா அவனா வந்து ஒரு நாமத்தை உருவாக்குனானா அப்ப என்ன அர்த்தம்? பகவானுடைய பேச்சை அவன் கேட்கலன்னு அர்த்தம். பகவானுடைய பேச்சை கேட்காம அவனா சுதந்திரமா செயல்படுறான்னு அர்த்தம். அப்புறம் எப்படி பகவானுடைய கருணை அவனுக்கு கிடைக்கும்? சோ சாட்சாத் பகவானே வந்து இந்த மந்திரத்தை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கும் போது, அப்போ இவன் வந்து புதுசா ஒரு மந்திரத்தை உருவாக்குனானா எப்படி அதை வந்து பகவானை ஏத்துப்பாரு? அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, மக்களை வந்து குழப்புறாங்க. அவங்களும் குழம்புனது இல்லாம மக்களையும் வந்து குழப்புறாங்க. புதுசா வந்து ஒரு வழிமுறை, ஒரு மந்திரத்தை வந்து உருவாக்குறது வந்து என்னைக்குமே சாஸ்திரம் அங்கீகரிக்கல. மந்திரம் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பக்தியில ஒரு உயர்ந்தவர்களா இருக்கணும். அப்போ அவங்க வந்து எழுதக்கூடிய அந்த ஸ்லோகங்களுக்கு வந்துட்டு சக்தி உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி வந்து ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய இஷ்ட தேவதையை குறிச்சு. பல ஆச்சாரிகள், மத்வாச்சாரியார், அப்புறமா வந்துட்டு வியாச தீர்த்தர், இப்படி பல பக்தர்கள் இருக்கிறாங்க. என் தமிழ்ல வந்துட்டு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன வேதத்துல இருக்கிற மந்திரத்தைய சொன்னாங்க? இல்ல, அவங்களா தமிழ்ல வந்து ஒரு பாசுரம் படிச்சாங்க, அதுக்கு கூட சக்தி உண்டு.
சோ அப்ப வந்து தன்னுடைய மனக்கற்பனையில இருந்து உதிக்காம தூய பக்தி நிலையில, பகவானுடைய தூய பக்தி நிலையில நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வெளிப்பட்டா அப்போ அது வந்து ஒரு மதிப்புடையது. ஆனா பகவானுக்கு வந்து தூய பக்தி பண்ணாம நான் வெறுமனையே புலனின்பத்துல ஈடுபட்டுட்டு நான் வந்து உன்னத நிலையில இருக்கிறேன்னு நானா வந்து ஒரு கற்பனையா நினைச்சுக்கிட்டு நான் ஏதாவது வந்து உருவாக்குனேன் அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன வந்து ஒரு மதிப்பு இருக்கும்? அதனால வந்து எப்படி ஒருத்தரை வந்து இந்த சம்சாரத்துல இருந்து காப்பாத்த முடியும்? அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. சோ அதனால வந்து ஆஹ் ஒரு மந்திரம் அப்படின்னாலே அது வந்து வேத மந்திரம் தான், வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதை தவிர்த்து மத்ததெல்லாமே என்னது? ஸ்லோகம் அப்படின்னு சொல்றோம். பல ஆச்சாரியர்கள் பகவானுக்கு மேல, இப்ப நரசிம்மருக்கு மேல நிறைய ஆச்சாரியர்கள் வந்து பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இப்ப வந்து ஜெயதேவ கோஸ்வாமி இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து தவ கர கமலவரே நகாம் அற்புத ஸ்ருங்காம் தலித்யா ஹிரண்யகசிபு தனு பிருங்காம் கேசவதூர்த்தாம் நரஹரி ரூபா ஜெய் ஜெகதீಶ ஹரே, ஜெய் ஜெகதீಶ ஹரே சுவாமி, ஜெய் ஜெகதீಶ ஹரே. அந்த மாதிரி வந்து பாட்டு எழுதி இருக்கிறாரு. இஸ்கான்ல நம்ம என்ன பண்றோம்? தினமும் வந்து இந்த பாட்டு தான் நம்ம வந்து பகவான் நரசிங்கருக்கு முன்னாடி நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இல்லை. அப்பனா இதுக்கு வந்து சக்தி இருக்கா இல்லையா? வேதத்துல நரசிம்மர் குறிச்சு இருக்கக்கூடிய மந்திரம் எது? உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். இது வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரம். ஆனா இது வந்து ஜெயதேவ கோஸ்வாமி இப்படி வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. இதுக்கும் அதே சக்தி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் பகவானுடைய உன்னதமான ஒரு பக்தர். அந்த உன்னதமான பக்தர் என்ன சொன்னாலும் அது வந்து என்னது? அது வந்து சக்தி வாய்ந்ததுதான். அதனால அவங்க வந்து கற்பனையா வந்து உருவாக்கல. அவங்களுடைய பக்தியினுடைய ஒரு தூய நிலையை பார்த்து பகவான் என்ன பண்றாரு? பகவானே அவங்களுக்கு அதை எழுதுவதற்கான ஒரு ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. வெளிப்படையா பாக்குறதுக்கு இந்த ரெண்டுமே ஒன்னா தெரியலாம். அதாவது ஒரு ஏமாத்தக்கூடிய ஒரு பக்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நல்ல புத்தி ஞானம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தன்னுடைய கற்பனையில இப்படி எல்லாம் நல்லா வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் கூட பாடல்களை எழுதலாம். அதே மாதிரி ஒரு பக்தர் இருப்பார், தூய பக்தர். அந்த தூய பக்தர் பகவானோட கருணையினால ஒரு பாடல் எழுதியிருப்பார். இப்ப வெளிப்படையா பாக்குறவங்களுக்கு நமக்கு இது தெரியாது, இவர் உண்மையிலேயே பகவான் சொல்லி எழுதுறாரா, இவர் வந்து பகவான் சொல்லி எழுதுறாரான்னு. நமக்கு வெளிப்படையா பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒன்னா தான் தெரியும். ஆனா அதோடைய பலனை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்? அந்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறதுனால எனக்கு பகவானுக்கு மேல தூய பக்தி வந்தா அப்ப அது உண்மையிலேயே வந்து பகவானால கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதே மந்திரத்தை வந்து ஜெபிக்கிறதுனால எனக்குள்ள புலனின்பம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னா, புலனின்பத்துக்கான எண்ணம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் ஒரு தூய பக்தர்னால கொடுக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து ஒரு சினிமா பாடல் இருக்கு, அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலாவே இருக்கட்டும், அந்த பாடலை ஒரு நாளைக்கு எத்தனை முறை கேட்க முடியும்? சொல்லுங்க, எத்தனை முறை கேட்பீங்க பிடிச்ச பாடலா இருந்தா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். 2 அல்லது 3 தடவை கேட்பேன் பிரபு. அதுக்கு மேல அது கேட்க முடியாது. நீங்க ரொம்ப லோ ரேஷியோல இருக்கீங்க. வேற யாராவது? கேட்கறது இனிமையா இருந்தாதான் கேட்க முடியும் பிரபு, இல்லைன்னா கேட்க முடியாது. உங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையான பாட்டை பத்தி தான் கேட்கறேன். எத்தனை தடவை கேட்பீங்க? மினிமம் 2 தடவை கேட்கலாம், அதுக்கு மேல கேட்க முடியாது பிரபுஜி. வேற யாராவது? அது பகவான் பாடலா இருந்தாக்கா பரவாயில்ல, ஒண்ணு ஒரு 5-6 தடவை கேட்கலாம். வேற யாராவது? எப்ப எல்லாம் பிடிக்குதோ அப்பப்போ கேட்டுக்கிறேன். வேற யாராவது?
அதாவது நம்ம வந்து இந்த மாதிரியான பௌதீக சப்தங்களை அதிகமா கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து தலைவலிக்கும் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் ஒரு பக்தன் அல்லாத ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு பாடலை எழுதினார்னா, பகவானுக்கு பத்தியே எழுதி இருந்தா கூட அந்த பாடல்ல வந்து பக்தி இருக்காது. அப்ப அந்த பக்தி சக்தி அதுல இல்லாததுனால அது வந்து என்னது, அதுவும் வந்து ஒரு பௌதிகமான ஒரு சப்தம் தான். அப்ப அந்த பௌதிகமான சப்தத்தை நீங்க யாராவது ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, அப்ப அந்த பௌதிக சத்தத்தினால ஒருத்தர் வந்து என்ன ஆவாரு, அவருக்கு புலனின்ப ஆசை வந்து அதிகமாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் பகவானுடைய நாமத்துல சுவை வராதது. அந்த பகவானுடைய நாமத்துல சுவை வராததுக்கு காரணம் நம்ம பண்ணக்கூடிய அபராதம். சோ அதனால ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய நாமத்தை சொல்லி நமக்கு அந்த ருசி வரல அப்படின்னு சொன்னா அப்ப நான் அபராதம் பண்றேன்னு அர்த்தம். அதே இது ஒரு பௌதிகவாதி எழுதியிருக்கிற பாட்டை பாடி நமக்கு வந்து பக்தி வரல அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த பாடல்ல பக்தி இல்லாததுனால நமக்கு பக்தி வரலன்னு புரிஞ்சுக்கணும். சோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து இந்தியா முழுவதும் வந்து ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய சகாக்களோட அவருடைய உதவியினால அவர் வந்து பிரச்சாரம் செய்து அவரும் ஆனந்தமா இருந்தாரு, மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்த வகுப்புல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? யாருக்கா ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்?